பெங்களூரில் இருந்து சேலம் வழியாக கொச்சின் செல்லும் விமானம் ரத்து செய்யப்பட்டதால் தற்பொழுது பயணிகள் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். அண்மை செய்தி. சேலம் விமான நிலையத்தில் தற்பொழுது பயணிகள் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். பெங்களூரில் இருந்து சேலம் வழியாக கொச்சி விமானம் ரத்தானதால் பெங்களூரு செல்ல இருந்த சேலம் பயணிகள் தற்பொழுது தவிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். அண்மை செய்தி. 2 விமானங்களும் திடீரென ரத்தாகியிருப்பதால் சேலம் விமான நிலையத்திலேயே பயணிகள் தற்பொழுது காத்திருக்கின்றனர். விமான சேவையை ரத்து செய்த விமான நிறுவனம் கட்டணத்தை திருப்பித் தர வேண்டும் எனவும் பயணிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். பெங்களூரில் இருந்து சேலம் வழியாக கொச்சி செல்லும் விமானம் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் தற்பொழுது விமான நிலையத்திலேயே தவிப்புக்கு ஆளாகியிருக்கின்றனர். பெங்களூரில் இருந்து சேலம் வழியாக கொச்சி செல்லும் விமானம் ரத்து செய்யப்பட்டதால் தற்பொழுது விமான நிலையத்திலேயே பயணிகள் காத்திருக்கின்றனர். கொச்சியில் இருந்து பெங்களூரு செல்லும் விமானம் ரத்தானதால் பெங்களூரு செல்ல இருந்த சேலம் பயணிகள் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். 2 விமானங்களும் திடீரென ரத்தானதால் சேலம் விமான நிலையத்திலேயே பயணிகள் தவிப்புக்கு ஆளாகியிருக்கின்றனர். விமான சேவையை ரத்து செய்த விமான நிறுவனம் கட்டணத்தை திருப்பித் தர வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தி வருகின்றனர். பெங்களூரில் இருந்து சேலம் வழியாக கொச்சி செல்லும் விமானம் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் தற்பொழுது விமான நிலையத்திலேயே காத்திருக்கின்றனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குமரேசன். விவரங்கள். அதாவது சேலம் காமலாபுரத்தில் சேலம் விமான நிலையம் அமைந்துள்ளது. இந்த விமான நிலையத்திலிருந்து தற்போது ஒரு வருடமாக, அதாவது பெங்களூரில் இருந்து சேலம் வழியாக கொச்சிக்கும், அதே போல கொச்சியிலிருந்து சேலம் வழியாக பெங்களூருக்கும் விமானம் இயக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சேலத்திலிருந்து சென்னைக்கும், சென்னையிலிருந்து சேலத்திற்கும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான், அதாவது ஏர் இந்தியா விமானமானது 70 பேர் கொண்ட அந்த பயணிகளுடன் ஒவ்வொரு நாளும் இந்த பயணத்தை மேற்கொள்வது வழக்கம். இந்த அடிப்படையில் தான் பெங்களூரில் இருந்து கொச்சி சேலம் வந்து சேலத்தில் இருந்து கொச்சி செல்வதற்காக இன்று 39 பயணிகள் ஏற்கனவே இந்த டிக்கெட் முன்பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் தான் சேலம், அதாவது சின்னப்பம்பட்டி, இளம்பிள்ளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கொச்சிக்கு சுற்றுலா செல்வதற்காக தங்கள் குழந்தைகளோடு விமானத்தில் பயணிப்பதற்காக ஆசையாக அவர்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக 3000 ரூபாய் செலுத்தி விமான டிக்கெட் அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்று அவர்கள், அதாவது சேலத்திலிருந்து இந்த பெங்களூரிலிருந்து வரக்கூடிய அந்த விமானம் சேலத்திற்கு 1 மணி 40 நிமிடத்திற்கு வந்து பிறகு 2 மணி அளவில் சேலத்தில் இருந்து கொச்சி செல்கிறது. இந்த நிலையில் தான் அவர்கள் 1 மணிக்கு முன்னதாகவே சேலம் விமான நிலையத்திற்கு வந்து 39 பயணிகளும் காத்திருந்தார்கள். ஆனால் பெங்களூரிலிருந்து வரக்கூடிய அந்த விமானமானது காலதாமதம் ஏற்பட்டது. அப்போது விமானம் வருவதற்கு காலதாமதமாகும், எனவே 2 மணி அளவில் இந்த விமானம் மீண்டும் வரும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் விமானத்திற்காக காத்திருந்த பயணிகள் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 3 மணி அளவில் திடீரென விமானம் ரத்தாகிவிட்டதாக பயணிகளிடம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதால் பெங்களூரில் இருந்தே கிளம்பவில்லை, எனவே இந்த விமானம் ரத்தாகி இருப்பதாக தெரிவித்தவுடன் விமானிகள், அந்த பயணிகள் ஒரு வேதனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதே போலத்தான் கொச்சியில் இருந்து சேலம் வழியாக பெங்களூர் செல்லும் விமானமும் இன்று ரத்தாகி இருக்கிறது. இந்த 2 விமானமும் ரத்தானதன் காரணமாக 65க்கும் மேற்பட்ட பயணிகள் தற்போது சேலம் விமான நிலையத்தில் அவர்கள் ஒரு வேதனையோடு இருக்கார்கள். தங்கள் குழந்தை குட்டிகளோடு வந்து அவர்கள் சுற்றுலா செல்வதற்காக கொச்சிக்கு சென்று சுற்றுலா இடங்களை பார்த்துவிட்டு மீண்டும் அவர்கள் கொச்சியிலிருந்து விமானம் மூலமாக சேலத்திற்கு வர ஏற்பாடு செய்திருந்த நிலையில் தற்போது இந்த 2 விமானமும், அதாவது பெங்களூரிலிருந்து சேலம் வழியாக கொச்சி செல்லும் விமானமும், அதே போல கொச்சியிலிருந்து சேலம் வழியாக பெங்களூர் செல்லும் விமானமும் ரத்தானதின் காரணமாக 70க்கும் மேற்பட்ட பயணிகள் தற்போது சேலம் விமான நிலையத்தில் அவர்கள் தவிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தாங்கள் செலுத்திய பணத்தை உடனடியாக திரும்ப தர வேண்டும் என்று விமான நிலைய அதிகாரிகளிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.